பக்கம் 22. உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், வானுடன் வாழ்வு காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி தொள்ளும் நண்பர்கள், உண்மை காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாய் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உடல் நோய் மற்றும் ஆன்ம நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவர் மீதும் இயேசு கைகளை வைத்து குணமாக்குகிறார். அவரை தேடி வந்த அனைவருமே ஏழைகள், பாவிகள், கைவிடப்பட்டவர்கள், நோயுற்றவர்கள், தீ ஆவி பிடித்தவர்கள். இவர்கள் கடவுளையே முழுமையாக நம்பியவர்கள். இயேசு ஒரு தெய்வீக மருத்துவராக அவர்களுக்கு இருக்கின்றார். இயேசு தன்னை தேடி வந்த யாவரையும் தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவின் ஒவ்வொரு தொடுதலிலும் வாழ்வை மாற்றக்கூடியதாகவே இருக்கின்றது. அவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்வில் பல்வேறு நேரங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல ஆரோக்கிய அன்னையை தேடி வருபவர்களுக்கு நோயிலிருந்து சுகமும் வாழ்வில் அமைதியும் அன்பும் கிடைக்கும் என்று நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்திட இத்திருப்பலியில் இணைவோம், இறையாட்சியை பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித ஆரோக்கியமாக அங்கேயத்தை சார்ந்த குரூஸ் செல்வி, அரவிந்த் சரோஜா தேவி, முகேஷ் மஞ்சுளா தேவி, ஆரோக்கியசாமி லதா, மாரிமுத்து மாலதி, யோவான் கலாராணி என்பவர்களுடைய குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் கொடுக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்களோடு நாம் நம்முடைய குடும்பங்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலி மூலமாக இறைவனுடைய அருளை ஆசிரியரை இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்று எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் என்று மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனம் 1 முதல் 9. சகோதர சகோதரிகளை, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்பற்றே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். அப்பல்லோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விளையச் செய்யும் கர்த்தருக்கே பெருமை. நடுகிறவனானாலும் நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தன் கூலியை பெறுபவர். நாங்கள் கடவுளின் உடல் உடைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. குறைகள் என்பது ஏது? பசும்பொருள் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னையவர் பசும்பொருள் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவா? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும்
சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 38 முதல் 44 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, இன்றைய நாள் வாசகங்கள் தலைமைத்துவத்தை குறித்து நமக்கு எடுத்து எம்புகின்றன. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார். திரளான மக்கள் அவரிடம் வந்து சேருகின்றார்கள். இயேசு செய்த அருள் அடையாளங்களை, அற்புதங்களை கண்ட மக்கள் இயேசுவை சூழ்ந்து கொள்கின்றார்கள். இந்த இடத்தை விட்டு நீர் போகக்கூடாது என்று இயேசுவை அவர்கள் மத்தியிலேயே பிடித்து வைத்திருக்க நினைக்கின்றார்கள். இயேசு கூட இருந்தால் நம் மத்தியிலே அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு தேவையான உணவை தந்து கொண்டே இருப்பார். ஒரு வல்ல மனிதர் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார், இவரை விட்டுவிடக் கூடாது என்று அந்த மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இயேசு என்ன நினைக்கின்றார்? அவருடைய பணி அந்த மக்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல, மற்ற மக்களுக்கும் அவருடைய பணி வேண்டும் என்று அனைவரையும் பொதுவாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் இயேசுவிடத்திலே பார்க்க முடிகின்றது. ஒரு சிறந்த தலைமைத்துவத்திற்கு அடையாளமாக இயேசு இருக்கின்றார். ஒரு நல்ல தலைமையில் இருப்பவர் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தன்னுடைய பணி என்று நினைக்க கூடாது. சலுகைகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் என்று நினைக்க கூடாது. மாறாக அனைவருக்கும்
அனைத்தும் உரித்தானது என்று நினைக்க வேண்டும். இயேசு அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை கொண்டவராக இருந்தார். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே அந்த கொரிந்து நகரிலே, அந்த கொரிந்து நகர திருச்சபையிலே அந்த மக்களுக்கு இடையிலே ஒரு சில குழப்பங்கள். அவர்களுக்குள்ளே நான் இவரை சார்ந்தவன், நான் இவரை சார்ந்தவன் என்று பேசிக் கொள்கின்றார்கள். ஒரு சில குழுவினர் நான் பவுலை சார்ந்தவன் என்று சொல்கிறார்கள். இன்னொரு குழுவினர் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு பிரிவினையோடு இருக்கின்ற அந்த ஒரு நேரத்திலே பவுலடிகளார் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களிடையே இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கக்கூடாது. பவுலை சார்ந்தவராக இருந்தாலும் அப்பல்லோவை சார்ந்தவராக இருந்தாலும் அனைத்திற்கும் முதன்மை பெறுவது கடவுள்தான். அங்கே ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை அவர்கள் பவுலடிகளார் கூறுவதை பார்க்கிறோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்கிற கடவுளுக்குத்தான் பெருமை. ஆக இப்படிப்பட்ட பிரிவினைகள், ஒரு மனிதரை சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு உங்களிடத்திலே காணப்படக்கூடாது. அனைவரும் ஒற்றுமையாக பொது நலத்தோடு செயல்பட வேண்டும் என்று அந்த மக்களுக்கு தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை அங்கே பவுலடிகளார் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, நம்முடைய தாயை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிழா நாட்களிலே நம்முடைய தாய் எப்படி இந்த தலைமைத்துவத்தில் சிறந்தவராக விளங்கினார் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக ஏதாவது ஒரு தலைவர் என்று சொன்னால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? ஆண்கள். ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா ஆண்கள். பெண்கள் எங்கேயாவது ஒரு தலைவரா எடுப்பாங்களா? ரொம்ப அரிது. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பெரும்பாலும் தலைமை என்று சொன்னால், தலைவர் என்று சொன்னால் அது ஆண்கள் தான். ஆண்கள் தான் அந்த தலைமை பொறுப்பிலே இருக்கின்றார்கள். பல நேரங்களில் பெண்களுக்கான தலைமை பொறுப்பு மறுக்கப்படுகிறது. பெண்கள்லாம் செஞ்சிட மாட்டாங்க, ஆண்கள் தான் வலிமை உடையவர்கள் என்கின்ற அந்த ஒரு நிலை பொதுவாகவே எல்லா மனிதர்களிடத்திலும் காணப்படுகின்றது. அது நம்முடைய நாட்டு அரசியல் தளமாக இருந்தாலும் சரி, சமய தளமாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலும் பொதுவாக முன்னிலை வகிப்பது ஆண்கள் தான். அந்த ஆணாதிக்க தலைமைத்துவம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இப்ப கோயில் காரியங்கள் எடுத்துக்கிடாம, கோயில்ல இப்ப நம்ம கோயில்ல எடுப்போம், அதிகமா யார் இருக்கிற, ஆண்களா பெண்களா? பெண்கள். ஆலய வழிபாடுகளில் அதிகமாக பங்கெடுப்பது பெண்கள். ஆனால் ஆலய வழிபாட்டை நடத்துறது யாரு? தலைமை யாரு? ஆண். நான் தான் ஆண். இப்படி எங்கு பார்த்தாலும் ஆண்களை மையப்படுத்திய ஒரு தலைமை பண்புதான் பெரும்பாலும் அனைத்து இடங்களிலுமே காணப்படுகின்றது. இது நம்முடைய இப்போதைய நிலைமை என்று எடுத்துக்கொண்டால், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் நடைமுறையை எடுத்துக்கொண்டோம், தமிழ் பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கு பெண்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். ஒரு சில பிரபலமான பெண்கள் நமக்கு தெரியும். ஔவையார் தெரியும், இன்னொருத்தங்க காக்கை பாடினியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க உண்டு, வெள்ளி வீதியார் அப்படின்னு சொல்லி உண்டு. இவங்க வெறுமனே கவிதைகளில் மட்டும் புலமைத்துவம் வாய்ந்திருக்கவில்லை, மாறாக அரசியல், ஆன்மீகம் போன்ற தளங்களிலும் இவர்கள் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இது நம்முடைய தமிழ் மரபு இப்படி இருக்க, அன்றைய யூத மரபிற்குள்ளாக நம்முடைய அன்னை தோன்றிய யூத மரபினை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெண்களின் நிலைமை அந்த பரிதாபத்திற்குரிய நிலைமையாக இருந்தது. பெண்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் ஆண்கள் அவர்களை மதிப்பதே கிடையாது. ஒரு சமூகத்திலே, ஒரு பொதுவான இடத்திலே, மக்கள் கூடக்கூடிய இடத்திலே பெரும்பாலும் பெண்களுக்கான அனுமதி
மறுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பொது இடங்களில் அனுமதிக்கப்படவில்லை. அங்கும் ஆண்களுடைய தலைமைத்துவம் தான் அங்கே இருந்திருக்கிறது. யூத சமுதாயத்திலே இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த ஆண்கள் எப்படி ஜெபம் செய்வார்களாம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஒரு பெண்ணாகவோ ஒரு நாயாகவோ ஒரு விலங்காகவோ படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி என்று ஆண்டவரிடத்திலே வேண்டக்கூடிய அளவிற்கு பெண்களை குறித்த ஒரு இழிவான பார்வை அந்த யூத சமுதாயத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட இழிநிலைகளுக்கு மத்தியில் பெண்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படாத அந்த யூத சமுதாயத்திலே சேற்றில் உதித்த செந்தாமரை போல நம்முடைய அன்பு தாய் அங்கே உதயமாகின்றார். அன்னை மரியா நாசரேத்து என்கின்ற ஒரு சிற்றூரை சார்ந்த படிப்பறிவில்லாத ஒரு பாமர ஏழை பெண். அவர் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவ வாதியாக அவர் உருவெடுக்கின்றார். ஆண்டவருடைய செய்தி, மீட்பின் செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவர் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவவாதியாக உருவெடுப்பதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் அன்னை மரியா எப்படி ஒரு சிறந்த தலைமைக்கு உதாரணமாக புகழ்ந்தார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்னையினுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை நாம் கூறலாம். அங்கே எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகின்ற பொழுது ஒருவர் தேவையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உடனடியாக அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தாயாக அவர் இருக்கின்றார். ஒருத்தர் தலைவரா இருக்கிறாங்க, தலைமைத்துவத்துல இருக்கிறாங்க, மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி தேவையில் இருப்பவர்களுடைய தேவையை நிறைவு செய்தல். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு தீர்வு கொடுப்பதுதான், அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதுதான் ஒரு தலைவருக்கான அழகாக இருக்கின்றது. அன்னை மரியா அங்கே எலிசபெத் அம்மாள் தேவையில் இருக்கிறார், 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார், அவருக்கு என்னுடைய உதவி தேவை என்று உணர்ந்தவராக ஓடோடி சென்று அவருக்கு உதவி செய்கின்றார். கானாவூர் திருமண வீட்டிலே அங்கே ரசம் தீர்ந்து விட்டது. அந்த குடும்பத்தாருக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானம். அந்த யூத திருமணங்களில் திராட்சை ரசம் என்பது ஒரு மிக முக்கிய பங்கு வகித்தது. அந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் மக்கள் முழுமையாக ஆரம்பித்து விடுவார்கள். அந்த திருமண வீட்டாரை பற்றி தரக்குறைவாக வெளியிலே பேச ஆரம்பித்து விடுவார்கள். அந்த குடும்பத்தாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அவமானம். பலரும் அந்த சூழ்நிலையில் அந்த நிலையை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியா அங்கே அந்த குடும்பத்தாருடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனை போன்று நினைத்து அங்கே போய் அதற்கு ஒரு தீர்வு காண முயற்சி செய்கின்றார். தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று தன்னுடைய புதுமையை நிகழ்த்துவதற்கு தயங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய மகனிடத்திலே, மகனே, மக்கள் தேவையில் இருக்கிறார்கள், இதுதான் உன்னுடைய நேரம், விரைந்து செயலாற்று என்று குறிப்பால் தன்னுடைய மகனுக்கே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவரை உட்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைமைத்துவத்தின் அடையாளமாக நம்முடைய அன்னை மரியா இருப்பதை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் நான் குறிப்பிட்டது போன்று சீடர்களை ஒருங்கிணைப்பதிலும் அன்னை அங்கே தலைமை வகிக்கின்றார். சீடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்கில கிடக்குறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. அவர்களை இதுவரையில் வழிநடத்தி வந்த அவர்களுடைய போதகர், அவர்களுடைய தலைவர் இல்லை, அவர்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி தவித்த அந்த சீடர்களுக்கு அன்னை ஆறுதல் கொடுக்கின்றார். பாருங்கள் என்று அவர்களை ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு தேவையான ஆற்றலை, உற்சாகத்தை கொடுத்து கோழைத்தனமாக 4 சுவற்றுக்குள் மூழ்கி கிடந்தவர்களை, அடைந்து கிடந்தவர்களை உற்சாகத்தோடு, புதிய தைரியத்தோடு, தெம்போடு அந்த அறையை விட்டு வெளியே சென்று நற்செய்தியை இன்னும் துணிவோடு அவர்கள் பறைசாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அன்னை அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார்.
ஒரு சிறந்த தலைமைத்துவவாதியால் தான் இப்படி செய்ய முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய குடும்ப வாழ்வில் கூட அவர் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவவாதியாக இருந்தார். இயேசு காணாமல் போன அந்த நிகழ்விலே அந்த நிகழ்ச்சியை, அந்த ஒரு பதற்றமான சூழலை அன்னை கையாண்ட விதம் மிகவும் பாராட்டுக்குரியது. ஒரு நல்ல தலைவருக்குரிய அடையாளம் அங்கே வெளிப்படுகிறது. நல்ல ஆளுமை படைத்த ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி ஒரு பொது இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய அன்னை மரியா. அங்கே தன்னுடைய மகனிடத்திலே அவர் கோபப்படவில்லை. மகனே எங்களை போனா 3 நாள் அப்படின்னு சொல்லி அன்னை மகனிடத்திலே கோபப்படவில்லை, அவரை பிடித்து அடிக்கவில்லை. அதனை மிகவும் சிறப்பாக கையாளுகின்றார். அமைதியாக மகனிடத்திலே பேசுகின்றார். மகனே, ஏப்பா இப்படி செஞ்ச? உங்க அப்பாவை நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று அவர் சொல்ல, ஏன் என்னை தேடினீர்கள்? என்னுடைய தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு பேசிய போது, என்னையே எதிர்த்து பேசுறியா என்று அன்னை முரண்டு பிடித்து அவரை அடிக்கவில்லை. மாறாக இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அமைதியோடு தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து பார்க்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது இறை வசனத்திலே பார்க்கிறோம். அதே போன்று இயேசு பிறந்த உடனேயே இடையர்கள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டு இயேசுவை பார்க்க வருகிறார்கள். இயேசுவை பார்க்க வந்தபோது அன்னை மரியாளிடத்திலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்டது என்கின்ற அந்த அனைத்து செயல்பாடுகளையும், அவரை குறித்த மறைபொருட்கள் அனைத்தையும் குறித்து அங்கே அந்த இடையர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அதை கேட்ட அன்னை மரியா அப்பொழுது கூட அவர்கள் சொன்னவற்றை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறை வசனம். ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம் பொறுமையாக செயல்படுவது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் ஆற அமர உட்கார்ந்து சிந்தித்து என்ன செய்யலாம், அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, எதற்காக, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அனைத்தையும் பொறுமையாக உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவத்திற்கு அடையாளமாக அன்னை மரியா திகழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்னை நமக்கு மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றார். நாம் குடும்ப தலைவர்களாக, குடும்ப தலைவிகளாக இருக்கின்றோம். பல நேரங்களில் நம்மிடத்திலே அன்னையிடம் காணப்பட்ட இப்படிப்பட்ட நல்ல தலைமைத்துவம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பல நேரங்களில் நாம் பொறுமை இல்லாதவர்களாக அவசரப்பட்டு என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று சரியாக தெரியாமல் பல நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகின்றோம். அந்த தருணங்களில் எல்லாம் நாம் அன்னையை உற்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த தலைமைத்துவத்தை அன்னை நமக்கு கற்றுத் தருவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்த இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் மெதுவாக நம்முடைய உள்ளத்திலே இருத்தி சிந்திக்க ஆரம்பிப்போம். நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நிலையிலே தலைவர்கள் தான். நாம் இருக்கின்ற நிலையில் தலைவர்களாக வாழத்தான் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு நினைப்பே நம்மிடத்திலே இருப்பதில்லை. ஏதோ இருக்கிறோம், ஏதோ வாழ்றோம் என்கின்ற ஒரு நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களே, நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நல்ல ஒரு தலைவர்களாக உருவெடுக்க ஆரம்பித்து விடுவோம். அன்பிய தலைவராக அல்லது ஊர் தலைவராக நாம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் இருக்கிற இருப்பிலேயே ஒரு குடும்பத்தில் நல்ல தலைவராக, நல்ல தலைவியாக நம்மால் உருவெடுக்க முடியும். சின்ன சின்ன செயல்பாடுகளில் நாம் சிறந்து விளங்குகின்ற பொழுது, சரியான விதத்திலே பிரச்சனைகளை நாம் சீர்தூக்கி அதற்கேற்றபடி செயல்படுகின்ற பொழுது
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த தலைவர்களாக உருவெடுக்க முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயை உற்று நோக்குவோம். அந்த அன்பு தாய் எப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை கொண்டிருந்தாரோ, எப்படி தேவையில் இருப்பவர்களை ஓடி சென்று தன்னால் முடிந்த உதவிகளை செய்தாரோ, எப்படி அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி பொறுமையாக செயல்பட்டாரோ, அப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து சூழ்நிலைகளிலும் அன்னையிடம் இருந்து கற்றுக்கொண்டு அவரை போல செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒரு மிகச் சிறந்த தலைவராக உருவெடுக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் நிச்சயமாக நம்மிடம் இருந்து அகன்று போகும். அவற்றை எப்படி ஒரு வழிக்கு கொண்டு வரலாம், அதிலிருந்து எப்படி நாம் வெளிவரலாம் என்பதை நம்முடைய தலைமைத்துவம் நமக்கு கற்பிக்கும். அதற்கு நம்முடைய அன்னை நமக்கு உதவி புரியட்டும். அந்த தாயினுடைய பரிந்துரையை வேண்டி, அம்மா உம்மை போல நாங்களும் சிறந்த தலைமைத்துவவாதியாக வாழ, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை போல அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏற்றவாறு செயல்படக்கூடிய மனப்பக்குவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய அன்பு திருமகனிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்லி அந்த தாயின் வழியாக இறைவனுடைய அருளை, ஆசிரை தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நல்லாயனியம் இறைவா, தாய் தன் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் தமது மந்தையிலிருந்து மக்களை நல்வழிப்படுத்த தேவையான தூய ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் நாயகை என் இறைவா, நாட்டில் உள்ள பல்வேறு நோய்களிலிருந்து ஏதனையும் ஒவ்வொரு மக்களும் உடல் நலத்தையும் சுகத்தையும் வலிமையும் தருமாறு வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் ஊற்றையும் இறைவா, வேலை வாய்ப்பினையும் திருமண வரத்தையும் மகப்பேறின்றி தவிப்போருக்கு குழந்தை வரத்தையும் எம் ஊரில் தேவையில் இருப்போருக்கு தந்து நல் வழிகாட்டியிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றையும் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப நலனுக்காக எடுக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் உடனிருந்து வழிநடத்திட அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணிக்குறிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயாம் தந்தையாம் இறைவா, நாங்கள் கேட்கிற பொழுது உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையான மனநிலையோடு உம் பிள்ளைகள் நாங்கள் உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பக்கம் 93. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனவீர்த்த தயக்கமோ நான் காகித போயின்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனவீர்த்த தயக்கமோ நான் காகித போயின்ற வருத்தமோ. வசந்த மறுத்தாள் காற்றிலும் வாழ்வேன், வான்மலை நின்றாள் ஊற்றிலும் உய்வேன். வசந்த மறுத்தாள் காற்றிலும்
செய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீன்றி நான் எங்கு செல்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமா இவ்வளே எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித ஆரோக்கிய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு அந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவும் நிழலிட்டதாம் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அடங்கியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தருளும். மேலும் உயிர்கொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் இறைவனாகிய தந்தையே, தூயார் ஒன்றித்து எல்லாம் போக மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 102. அன்பெஞ்சனதி வீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பெஞ்சவில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். வெயில் காய்ந்த நிழலில் மரங்கள் போல் துன்பங்கள் மறைத்தேன் முகம் காட்டு. உயிர் காக்கும் காற்றும் கண்மறைகள் போல் தடை காட்டும் குணம் நீக்கி நலம் நாட்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனி வேகம் தனில் என்னும் பலமூட்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனி வேகம் தனில் என்னும் பலமூட்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனமுண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனமுண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு. அன்பென்ற நதி நீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வெள்ளின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். மலர் வாசம் தரும் பூவில் இழப்பில்லை, மாண்பில் நீ மறைந்தாலும் குறைவில்லை. மலர் வாசம் தரும் பூவில் இழப்பில்லை, மாண்பில் நீ மறைந்தாலும் குறைவில்லை. தானே தன் கனி உண்ணும் செடி இல்லை, தனக்கென்று வாழ்ந்தாள் விண்டிடிவில்லை. இலவாக மனம் செய்த பணி இல்லை, இறங்காத இதயத்தில் இறை இல்லை. இலவாக மனம் செய்த பணி இல்லை, இறங்காத இதயத்தில் இறை இல்லை. தன் துன்பம் பிறர் வாழும் உரமாகும், அன்புள்ளம் நிறை தந்த வரமாகும். தன் துன்பம் பிறர் வாழும் உரமாகும், அன்புள்ளம் நிறை தந்த வரமாகும். அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வெள்ளின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும்
அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அன்பு மக்களே, நேற்றைய மறையுரை போட்டியிலே 14 பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் சரியான பதில் எழுதியிருக்கக்கூடியவர்கள் 7 பேர். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், சரியான பதில் எழுதியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிரேமா, கவிதா, மகேஷ், அக்ஷயா, ரெஜினா, ரேகா, தமிழ்ச்செல்வன், அனுஷியா 7 பேர் சரியான பதில் எழுதியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது அதிலிருந்து 3 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கவிதா புனித சலைக் மாதா அனுப்பியது. அனுஷ்யா புனித ஆரோக்கியமாக அன்பு. தமிழ்ச்செல்வன் புனித ஆரோக்கியமாக அன்பு. அன்பு மக்களே, போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும், பரிசு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு சிறிய அறிவிப்பு நம்முடைய நிர்வாகத்தினரிடமிருந்து. அன்பு மக்களே, நம்முடைய திருவிழா அன்று அனைவருக்கும் அசன விருந்து, அன்னதானம் வழங்கப்படும். அதிலே அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்து வந்திருக்கிறது. பல நேரங்களில் நம்ம வர்றோம், நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடுறோம். மற்ற காரியங்களை எல்லாம் செய்யறது, பாத்திரங்களை கழுவுறது யார் என்று தெரியாமல் ஒரு சிலரே அனைத்து வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் குழுவாக அது நம்முடைய விழா என்கின்ற அந்த ஒரு குடும்ப உணர்வோடு செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யார் யாரு இந்தந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போ பரிமாறுறது கொஞ்சம் பேரு, அதுக்கப்புறம் இலை எடுக்கிறது கொஞ்சம் பேரு, பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் பேரு, அந்த இடத்தை ரெடி பண்றது கொஞ்சம் பேரு என்று நமக்குள்ளே ஒரு புரிதலோடு செயல்பட்டால் விரைவாக அந்த நிகழ்வினை நாம் முடித்துவிட்டு நம்முடைய இல்லம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே எப்படி செயல்படலாம் என்று சரியான திட்டமிடுதலோடு அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக செயல்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, நாளைய தினம் திருப்பலிக்கு நம்முடைய விளாத்திகுளம் பங்கிலிருந்து பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார் அவர்கள் வருவார்கள். தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உம் இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது. அதனால் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகிறார். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித ஆரோக்கிய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து
உண்மையான புகழ்ச்சியினால் உமை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் வாகையமை பாரும். வானோர் தம்மரத்தே தாயே மஞ்சாட்டை தயவாய் கேடும். ஈனோரென்றமை நீ தள்ளாமல் ஏ காலத்துமே கத்தாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளை வந்தோம் அம்மா ஏற்றன் வாகையமை பாரும். ஏதோ மறந்துச்சுன்னு அப்படின்னு யோசிச்சு இருந்தேன். கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன். சரி மறந்தவர்கள், இன்றைய மறையுரையிலிருந்து 3 கேள்விகள். முதல் கேள்வி, அன்னை மரியா எப்படி சிறந்த தலைமைத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்? அன்னை மரியா எப்படி சிறந்த தலைமைத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்? நான் பல உதாரணங்கள் சொன்னேன், ஏதாவது 2 உதாரணங்கள் இந்தந்த நிகழ்ச்சிகள்ல அன்னை செயல்பட்டாங்க இந்த மாதிரி என்ற ஒரு 2 உதாரணங்களை எழுதும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யூத சமுதாயத்திலே யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள் அல்லது யூத ஒரு சில ஆண்கள் ஆண்டவரிடத்திலே இந்த மாதிரி ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் பெண்களை அதில் ஈடுபடுத்தி இந்த மாதிரி ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். எந்த மாதிரி ஜெபிச்சாங்க? அந்த யூதர்கள் எவ்வாறு பெண்களை குறிப்பிட்டு தங்களுடைய ஜெபத்தை மேற்கொண்டார்கள்? ஒரு வரிதான். என்ன செஞ்சாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்க, எப்படி ஜெபிச்சாங்க என்பதற்கான பதிலை ஒரு வரியில் எழுதுவோம். 3வது நம்முடைய சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வி, என்னுடைய வாழ்வில் நான் கொண்டிருக்கக்கூடிய தலைமை பண்பை எவ்வாறு நான் மேம்படுத்துவேன்? என்னுடைய வாழ்வில் என் தலைமை பண்பை எவ்வாறு மேம்படுத்துவேன், அல்லது நான் எவ்வாறு தலைமை பண்பில் சிறந்து விளங்குவேன்? என் வாழ்வில் நான் எவ்வாறு தலைமை பண்பில் சிறந்து விளங்குவேன்? ஒரு வரியில எழுதினா போதும். திருப்பலி முடிந்து 5 நிமிடத்திற்குள்ளாக உங்களுடைய பதில்களை அருட்சகோதரிகளிடத்திலே கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எங்களன்றாட உணவை ஏற்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை அக்கறைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளுக்கு. ஆமென்.